பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமுடன் இருக்க நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை, அதாவது எரிகோவுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து வராரு. அநேக ஜனங்களை சுகப்படுத்துறதுனால அவர்கிட்ட அநேகர் வர தொடங்குறாங்க. அப்போது அங்கே பர்த்திமேயு என்ற இடத்துல குருடன் ஒருத்தர் எல்லாரையும் சுகப்படுத்துகிறாங்கன்னு கேள்விப்பட்டதுனால, தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்போது சுற்றி இருந்தவங்களும் மற்றவங்களும் வாயை மூடு சொல்லிட்டு அவரை அதட்டுறாங்க. இன்னும் அதிகமாய் அவர் உரத்த சத்தத்தோடு கூப்பிட்றாரு. அப்போது இயேசு உங்களுக்கு என்ன வேண்டும்னு கேட்குறாரு. அவர் குருடனாக இருக்கார், அவருக்கு பார்வை தரணும்னு தெரியும். ஆனால் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு வேளை அவர் காசு கேட்டால் காசே போதும் எனக்கு, அதோட திருப்தி அடைஞ்சு அவர் போயிட்டா. அதனால் அவர் வார்த்தையை கொண்டு அவரை கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போது, நான் பார்வையடைய வேண்டும் சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது ஏசப்பா சொல்கிறாரு, அதாவது மார்க் 10:52 பார்க்குறோம், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமீன். நீ சுகமடைவாயாக என்று சொல்லலை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போது அவர் உடனே பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றாராம். சரிங்களா? இப்போ எல்லாத்துக்குமே மூலாதாரமாய் விசுவாசம்தான் இருக்குது. விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று தேவன் சொல்கிறார். அந்த விசுவாசம் வேணும். தேவன் உண்டென்றும், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் என்றும், அவர் இரத்தத்தினால் நாம் சுகம் அடைகிறோம் என்றும், அவராலே அன்றி நம்மளுக்கு விடுதலை இல்லை என்றும், அவர்தான் உலக இரட்சகர் என்றும், ஆதியும் அந்தமும் அவர்தான் என்றும், அல்பா ஒமேகாவும் அவர்தான் என்றும், மனுஷகுமாரன் அவர்தான் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் அவர்தான் என்பது நம்ம விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் தான் நாம் தேவனுடைய மகிமையை காண்போம். அப்போது இந்த பர்த்திமேயு குருடன் நான் என்ன வேணும்னு கேட்கும்போது நான் பார்வை அடைய வேண்டும் சொல்லிட்டு அவர் வாஞ்சையோடு கேட்டதுனால அவருடைய விசுவாசத்து நிமித்தமாய் தேவன் அவருக்கு பார்வை அளிக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நாமும் கூட பெரிய காரியமாக சிறிய காரியமாக நெடுநாளாக இல்லாமல் இருக்கா, டாக்டருங்க கைவிட்டுட்டாங்களா, இல்லை உற்றார் உறவினர்கள் கைவிட்டாங்களா, இனிமேல் எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒருவர் இருக்கார், அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தாவீதின் குமாரனே மனம் இறங்க நம்ம கேட்போம். பர்த்திமேயு குருடன் கேட்பது போல நாம் கேட்போம். தேவன் அப்படியே ஆக கடவுது என்று சொல்வார். ஏன்னா நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக சொல்வார். ஆம் ஆம் என்றும் ஆம் என்றும் பதில் தருகிற வல்லமை உள்ள தேவனாயிருக்கார். நீங்கள் விசுவாசிங்க, அப்படியே ஆக கடவுது. உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாக்கி தருகிற தேவன் வல்லமையினால் உங்களை நிரப்பி வழிநடத்துவாராக. ஆமீன். அல்லேலூயா.